இப்ப பார்த்தவனே தான் தெரியுது நம்ம தான் தப்பா இருந்திருக்கோம் போல் இருக்கு. எல்லாம் தெளிவா தான் இருந்திருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்ணாம நமக்கு தூக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாரும் சாரசாரையா அங்க போயிட்டாங்க. ஒரு தெளிவான ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கு வேற யாராலையும் முடியாது. புழுக்கத்துல அந்த மனப்புழுக்கத்துல நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றது புத்தியல் பிடிச்சவன் கையும் சொறி பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா பெண் வன்கொடுமை இல்ல, மதுவை ஒழிச்சிட்டாருன்னா பாத்துங்களேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமைஞ்ச திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு ஒரு மாத காலங்களா பண்ண சாதனையை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அது என்னென்ன சாதனைன்னு பார்த்துருவோம். சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாதனை இருக்கு. ஆனா சொல்றதுக்கு தான் நேரம் பத்தாது. பல சாதனைகள். என்னடா இப்படி சொல்றானே, சாதனையை சொல்றேன்னு சொல்லிட்டு புலம்புறானே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம நல்லா ஒரு விஷயம் நான் சொல்றேன். எனக்கு இதுல குறை சொல்லணுங்கிற நோக்கத்துல நான் இந்த வீடியோ பதிவு பண்ணல. ஏன்னா செஞ்சதை மட்டும்தான் நம்ம சாதனைகளை மட்டும்தான் பார்க்க போறோம். அவர் முதலாவதா பண்ண சாதனை 200 யூனிட் மின்சாரம் கொடுத்தது தான். அந்த சாதனையை நம்ம பாராட்டாம இருக்க முடியாது. 500 யூனிட்டுக்கு குறைவா உள்ளவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு கம்மியா இருக்கிற போது அந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி அதை ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. எல்லா பொதுமக்களும், தமிழ்நாட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இது தெரிஞ்சிருக்குமானா நிறைய பேருக்கு தெரியல. இதுல இன்னொரு இது நடந்திருக்கு. இப்ப ஒரு ஸ்கேம் மாதிரி நடக்குது. எப்படின்னா, இப்ப சமீபத்துல சில பேர் ஏசி வச்சிருக்காங்க. 2 ஏசி ஓடுறவங்களுக்கு கொண்டு மின்சார கட்டணம் ரொம்ப குறைவா வந்திருக்கு. அதே ஒரு ஏசி வச்சிருக்காங்க, மின்சார கட்டணம் அதிகமா வந்திருக்கு. இது என்ன கணக்குல இவங்க கணக்கிடுறாங்கிறது கூட தெரியாம இருக்கு. இது ஏதோ அந்த விஷயத்துல ஒரு ஸ்கேம் நடக்குது, 100% நடக்குது. அதை நம்ம போக போக வெளிக்கொண்டு வருவோம். ஏன்னா இப்பதான் அந்த தகவல் நம்ம காதுக்கு எட்டிருக்கு. தெளிவான அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன். இப்ப மின்சார கட்டண இத பெரும் சாதனையை பண்ண ஐயா திரு விஜய் அவர்களுக்கு ஒரு சல்யூட். அடுத்ததா பாத்தீங்கன்னா, விவசாயிகள் கடன் தள்ளுபடி. அது ஒரு பெரும் சாதனைனா உலக மகா சாதனை. இதுவரையிலும் எந்த அரசும் பண்ணல. ஒன்லி திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு தான் சிறப்பா செஞ்சிருக்கு. அறிவிச்சதை செய்யாம புதுசா தினுசா ஸ்டெயிலா அப்படியே பக்காவா ஒரு இதை கொடுத்து மக்கள்லாம் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. இப்படி ஒரு ஆட்சிய அது எங்க அண்ணன் அவரால் மட்டும்தான் முடியும். திரு ஜோசப் விஜயால மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் இது சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சு நானும் பாக்குறேன். இந்த ஒரு மாசமா இந்த விவசாயிகள்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளவு சந்தோஷத்துல ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ரோட்டுக்கு ஒரே ஆட்டம் பாட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளவு குதூகலமா விவசாயிகள் ஒரு பக்கம் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டு, அப்படியே பாத்தீங்கன்னா மது பிரியர்கள் 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடினாரு பாத்தீங்களா? எங்க அண்ணன் பாடினாரு. வச்சாருல ஆப்பு வச்சாரா? சரியான ஆப்பு வச்சாரு. வந்த உடனே 20 ரூபா வாங்கினாரு. அப்புறம் இல்ல 10 ரூபா போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதுல ஒரு பெரிய சாதனையை பண்ண எங்க அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 720 கடையை கிட்டத்தட்ட எடுத்துட்டாரு. மதுவை ஒழிச்சிட்டாருன்னா பாத்துங்களேன். இப்படி ஒரு மது ஒழிப்பு இத்தனை வருஷமா சாத்தியமே இல்லாம இருந்துச்சு. மது ஒழிப்பு சாத்தியமே இல்லாம இருந்துச்சு. அதுதான் இந்த திராவிட கட்சிகள்ல புதுசா வந்த திராவிட கட்சி தான் சிறப்பா செஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுக அரசும் சரி, அதிமுக அரசும் சரி, இந்த மதுவை ஒழிக்க முடியல. எங்க அண்ணன் மதுவை ஒழிச்சிட்டார், சுத்தமா ஒழிச்சிட்டார். மதுவே இல்லை. இன்னைக்கு ஒரு மாத காலங்கள்ல சாதனைன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா பெண் வன்கொடுமை இல்லை, பாலியல் சீண்டல் எதுவும் இல்லை, குழந்தைகளுக்கான பாலியல் சீண்டலும் எதுவும் இல்லை, கொலை கிடையாது, கொள்ளை எதுவுமே கிடையாது. அவ்வளவு அமைதியா இவ்வளவு தெளிவா ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள்.
ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மின்சாரம் கொடுத்தாரு பாருங்க, மின்சாரம் 200 யூனிட் கொடுத்தாரு பாருங்க. அதுல மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, 200 யூனிட்டை நீங்க விட்டு ஃப்ரீயா கொடுத்துட்டீங்க, எப்படின்னா நீங்க ஆட்சி நடத்துவீங்க, உங்களுக்கு அரசுக்கு எங்கேயிருந்து பொருளாதாரம் வரும், பொருளாதாரம் ஈட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் நைட் ஆனா நிம்மதியா படுத்து தூங்க முடியறதே இல்லை. வலி மன வேதனையில அப்படியே பிறண்டு கிரண்டு படுத்து கிடுத்து பாவம் இதை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அவங்க பாசத்தை வெளிப்படுத்த தெரியாம வேற மாதிரி வெளிப்படுத்துறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த புழுக்கத்துல, அந்த மனப்புழுக்கத்துல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் சொல்றது மனப்புழுக்கம், மனப்புழுக்கம். மனப்புழுக்கத்துல வெளியில வந்து காத்தாட ஒய்யாரமா அப்படியே ஒலாவிக்கிட்டு 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு மற்றவங்களையும் கூப்பிட்டு வேற சொல்றாங்க, இத மாதிரி இருக்கே அண்ணன் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ரொம்ப கஷ்டத்துல அவங்க ஒரு பக்கம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுல சில அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு அப்படி இப்படி அதெல்லாம் வந்து இதெல்லாம் பொறாமையினுடைய உச்சம், இதெல்லாம் பொறாமையினுடைய உச்சம். அண்ணன் தெளிவான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மாற்றம்ங்கிறது வந்து சும்மா இல்ல, சும்மா வந்துருமா மாற்றம்? மாற்றம்னா இப்படி வரணும், அழகா இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கு வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளவு தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் இந்த இவ்வளவு சாதனை பண்ணிட்டார, ஒரு மாசத்துலயே இவ்வளவு சாதனை பண்றாருன்னா இன்னும் 5 வருஷத்துல எவ்வளவு சாதனை பண்ணுவாரு? ஒரு மாசம் தான் ஆகுதுங்க, இதுவரையிலையும் இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த அதிமுகவில் இருந்த கட்சிகளை இருந்த முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே விஜய் தலைமை இருக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஏன்னா எவ்வளவு மக்கள் சேவையில ரொம்ப வந்து எப்படின்னா மக்கள் சேவை செய்யாம இவங்க எல்லாம் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் சேவை இல்லாம, ஏன்னா சில இடத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த சுத்தியல் பிடிச்சவன் கையும் சொறி பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுத்தி பிடிச்சவன் என்ன பண்ணுவான்னா எதையாவது உன்னை தட்டிக்கிட்டே இருப்பான், சொறி பிடிச்சவன் பார்த்தா சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அதே போல இவங்க நல்லது பண்ணி நல்லது பண்ணி நல்லது பண்ணி அந்த ஒரு இதுலயே வந்து மனசு அத மாதிரி ஆயிருச்சு, அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க இத்தனை வருஷமா. அப்ப வந்து இப்ப நல்லது பண்ண முடியாம நம்ம ஒரு சூழல் வந்துருச்சே, மக்களுக்கு நல்லது பண்ணாம நமக்கு தூக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாரும் சாரசாரையா அங்க போயிட்டாங்க. இது என்னடா பெரிய கொடுமையான்னு பார்த்தா இப்ப அடுத்த கட்சியிலேருந்து சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் இந்த நல்லாட்சிய வரவேற்று எல்லா தொண்டர்களும் போயிட்டா நம்ம எங்க டீ ஆத்துறது அப்படின்னு தெரியாம எல்லா கட்சி தலைவர்களும் தலையில துண்டை போட்டுட்டு உட்கார வச்சுட்டாருங்க நம்ம தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இப்படி ஒரு சாதனையை பண்ணியிருக்கார் ஒரு மாத காலங்கள்ல. நீங்க வேணா பாருங்க, இன்னும் சிறப்பான ஆட்சியை கொடுப்பார். ஏன்னா அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் தெளிவா செஞ்சிருக்காரு. மக்கள்லாம் வந்து நிறைய, ஏன்னா முன்னாடி சொன்னதுதான், ஒரு தங்கச்சி கூட சொல்லிச்சு, நான் கூட பார்த்தேன், அப்ப கூட நம்பல, எதை காமெடிக்கு சொல்லுது இந்த பாப்பா, என்னன்னா எங்க அண்ணா என்ன அரசாங்கத்துல இருந்து காசு எடுத்து கொடுக்க போறாரு, அதெல்லாம் கிடையாது, அவர் சம்பாரிச்சு வச்சிருக்க காசுல இருந்து கொடுப்பாரு அப்படின்னாங்க. அதான் பார்த்தோன்னே எனக்கு அப்பெல்லாம் வந்து அந்த பாப்பா மேல எனக்கு கொஞ்சம் கோவம். ஆனா இப்ப பாருங்க, இப்ப பார்த்தவொடனே தான் தெரியுது நம்ம தான் தப்பா இருந்திருக்கோம் போல் இருக்கு, எல்லாம் தெளிவா தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தோணுது. அது இல்லாம அமைச்சர்கள்லாம் ஒரு நாள் கூட வீட்லயோ ஆபீஸ்லயோ இருக்கிறதே இல்லைங்க. எங்க பார்த்தாலும் செக்கிங் போறேன் செக்கிங் போறேன் செக்கிங் போறேன்னு அவ்வளவு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சில அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா துரும்பா இழைச்சு போயிட்டாங்க. ஏன்னா செக்கிங், ஃபுல்லா செக்கிங் தான். ஏன்னா ஒரு தப்பு கூட நடந்துடக்கூடாது அண்ணனுக்கு வந்து, அண்ணனுடைய ஆட்சியில. ஏன்னா நம்ம இந்த ஒரு மாச சாதனையை வந்து இந்த 5 வருஷத்துல செய்யும் போது சொர்க்க பூமியா மாறிடுங்க, தமிழ்நாடு சொர்க்கமா மாறிடும். நீங்க வேணா பாருங்க. இதுக்காக வெளிநாடுகள் எல்லாம் ஓட்டு கேட்ட தம்பிமார்கள்லாம் எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு, செய்வாரோ செய்ய மாட்டாரோ இவருக்கு வேற தெரியாத அப்படின்னு. இதை விட இன்னொரு விஷயம், நான் அதை மறந்துட்டேன் பாருங்க. ஓ கடவுளே, நமக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம கர்நாடகா முதலமைச்சர் இருக்காரு பாருங்க, சிவகுமார், அவரு பாராட்டினாரு பாருங்க, சரியான பாராட்டு. அவரு என்ன சொன்னாரு, திரு ஜோசப் விஜய் இஸ் ஒண்டர்ஃபுல் மேன், இங்கிலீஷ்ல வச்சு மேஞ்சிட்டாரு.
எப்படின்னா இவ்வளவு ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி இருக்கும்போது அதை கேட்டவுடனே நம்ம தம்பிமார்கள்லாம் உடனே மாலை பார்சல்ல போட்டு விட்டுருக்காங்கன்னா பாத்துங்களேன். இப்படி ஒரு புகழ்ச்சி பாருங்க, அண்டை மாநிலங்கள்ல இருந்து கூட நம்மள புகழுறாங்களே அப்படின்னு சொல்லி தம்பிமார்கள். பாக்குற நீங்க என்ன விஜய் ரசிகர்னு வேற நினைச்சுப்பீங்க. நான் ரசிகர் கிடையாது, விஜயனுடைய தொண்டனாவே மாறிக்கும். ஏன்னா இப்படி ஒரு ஆட்சியை கொடுக்கும்போது நாங்களாம் சாதாரண விவசாயிகள் தான். ஆனா பட் இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது இந்த விஷயம் நான் மறந்துட்டேன் பாருங்க. எப்ப பாரு நமக்கு இது ஒரு பிரச்சனை, மனநோய் மாதிரி ஆயிடுச்சு. ஆதவர்ஜி நான் ஒரு விஷயம் சொன்னேன். ஸ்போர்ட்ஸுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியும். விதைக்கணும், அறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விவசாயத்தை விட கஷ்டமானதுன்னு சொன்னாரு பாருங்க. அன்னைக்கு ஒரு விவசாயியா என் மனசு குளிர்ந்து போச்சு. தூக்கமே வரல. இதை நம்ம பல நாளா சொல்லிக்கிட்டு இருந்தோமே, இந்த மனுஷன் இவ்வளவு அறிவான மனுஷன் வந்தவொடனே சொல்லிட்டானே, இப்படி ஒரு தங்கமான மனுஷன் இந்த நாடு இழந்துருச்சு இவ்வளவு நாளா. அப்பெல்லாம் எனக்கு வந்துச்சு பாருங்க, திமுக மேல விசிகா மேல அவரை ஒரு பொறுப்பு கொடுத்து அரவணைக்க தெரியாத 2 கட்சிகளை பார்த்தோன்னே எனக்கு கோபம் வந்துருச்சு. இந்த கோபத்துல நான் இதுக்கு மேல உங்கள்ட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னால முடியல. ஏன்னா ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா சாரி சிரமம் இல்ல, சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷத்துல எப்படின்னா இப்பெல்லாம் இப்ப சந்தோஷத்தை எப்படிலாம் வெளிப்படுத்துவாங்க, நண்பர்களோட போய் மது அருந்துறது, சில பேர் சந்தோஷத்துல எல்லாரையும் ஃபேமிலியெல்லாம் கூட்டிட்டு உணவு சமைச்சு அதை சாப்பிட்றது, அது மாதிரிலாம் எனக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா நான் போய் தூங்க போயிடுவேங்க. நன்றி, வணக்கம்.